எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகவே எங்கள் வீட்டு கூட்டாளி போகவே இவன் யாருங்கிறத சீக்கிரமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தியே ஆகணும். இந்த வீட்டுல இருக்கவங்கிட்ட எல்லாம் நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். சீக்கிரமே இவன் முகப்பெரிய கிழிக்கிறேன். இவன் எதுக்காக இங்க வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா வேற எதுக்காக இருக்கவே முடியாது, சொத்துக்காக தான் வந்திருப்பான். ஆனா இவ்வளவு விவரமா இவன் வந்து நடிக்கிறான்னா யாரோ இவனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். இவர் இங்கதான் இருக்காரு. ஏங்க சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு தெரியாம மாமான்னு கூப்பிட்டுட்டேன். நீங்க மாமா இல்லையால? யார் சொன்னாங்க? வேற யாரும் இல்ல, சூரிய மாமா தான் சொன்னாவ. ஓ அப்படியா, உங்க மாமா சொன்னாரா? ஆமா. பரவாயில்லைங்க, நான் தப்பா நினைக்கல. அப்படியா? ஆமாங்க, அதுக்கு நான் தப்பா எடுத்துக்கல. நீ மாமானி கூப்பிட்டாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நிஜமாவா? ஆமாங்க, எனக்கு அவர் வயசு தானே இருக்கும். இனியும் வேணா மாமானி கூப்பிட்டுக்கோங்க. சரி. அவரே நீ மாமானி கூப்பிட சொல்லிட்டாரு. மாமா மாமா. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால குளுமைகள் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏது இங்கு மாமனோட, மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. சாரோ, என்ன பாட்டு பாடிட்டு குதிச்சிட்டு இருக்கா? நீ என்ன மாதிரியே சினிமால நடிக்க போறியோ? சினிமாலையா? ஆமா. அப்ப சரி, நம்மளும் இவ்வளவு வரையும் ஆடி ட்ரை பண்ணுவோம். நான் இப்ப யோசிச்சு வச்சிருக்க இந்த பிளான்ல கண்டிப்பாவே மாட்டுவான். இந்த விஷயத்த நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது. இதை செய்யறதுக்கு இந்த வீட்டுலதான் ஒரு ஆள் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் அந்த சரோஜாணி தான் சரியா இருப்பாங்க. அவங்கதான் ஏற்கனவே அவங்க மேல டவுட் பட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த வீட்லயே கொஞ்சம் விவரமான ஆள் மாதிரியும் பேசுறாங்க. அதனால இந்த விஷயத்த அவங்க கிட்டதான் முதல்ல போய் சொல்லி ஆகணும். சரோ, உங்க அக்கா எங்க? கொஞ்சம் இங்க வர சொல்ல முடியுமா? எங்க அக்காவை எதுக்கு மாமா? சும்மாதான். அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்கிட்ட சொல்லுங்க, நம்பி சொல்லிடுறேன். இல்ல சரோ, அவங்க கிட்ட தான் சொல்லணும். கொஞ்சம் அவங்கள வர சொல்றியா? சரி. ஏக்கா, உன்னைய மாமா வர சொன்னவ. மாமாவா? யார் பூ? ஏக்கா தான் நிக்கவல அவியதான். சீ, அவன் எப்படி மாமே? யார் சொன்னது உனக்கு மாமே நீ? ஏக்கா, அது வந்து அவர்தான் என்ன மாமானி வேணா கூப்பிட்டுக்கன்னு சொன்னாரு. சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். அழகான பொம்பளை பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. உடனே மாமா சொல்லு, கோமா சொல்லுன்னு சொல்லுவேன். ஆமா, எதுக்கு மாமான்னு சொல்லணுமா? இரு, முதல்ல அவனை பெரிய தட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பியேன். ஏக்கா வேண்டாக்கா, நான் தான் அவர் தான் மாமான்னு நினைச்சிட்டு மாமானி கூப்பிட்டேன். அதுக்கு பிறகு நீ சொன்ன பிறகு அவர் மாமா இல்லைன்னே தெரியும்க்கா. அதான் அவர்கிட்ட போய் உங்களை தப்பா மாமானி கூப்பிட்டுட்டேன்னு சொன்னா, அவரே பரவாயில்ல மாமானியே நீ கூப்பிட்டுக்கன்னு சொன்னாரு. சொல்லுவேன், யாரவே மாமானி கூப்பிட்டு? இங்க பார், என் மாமனை மாமன்லாம் கூப்பிடக்கூடாது. எதுக்குக்கா? கூப்பிட கூடாதுன்னா கூடாது. அந்த சூரியா இருக்கான்ல, அவனை தான் மாமானி கூப்பிடணும். அவன்கிட்ட தான் பேசணும். இவன் மாமா கிடையாது, வெறும் சுப்பிரமணி. ஏங்க அண்ணி, என்ன எல்லாருக்கும் முறைய சொல்லி கொடுத்து முறையெல்லாம் பயணம் போகுது. என்ன சொல்றீங்க அண்ணி? அக்கா நீ கூப்பிட வேண்டியதானே? அது என்ன அண்ணி? அது வந்துங்க அண்ணி, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நான் அண்ணான்னு தானே கூப்பிடுறேன். அண்ணாவோட ஒய்ஃப அண்ணின்னு கூப்பிடுறது நல்லது தானே. அதாவது ரோசாப்பு அண்ணி, குஷ்பு அண்ணி, நீங்களும் அண்ணி, நெட்டமாரி அண்ணி. சரி, எங்களை அக்கான்னு கூப்பிட்டாங்கல, மாமானி கூப்பிட வேண்டியதானே? அது வந்துங்க அண்ணி, நான் வந்ததுல இருந்து அவங்கள எல்லாம் அண்ணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் உங்க எல்லாரையும் அண்ணின்னு கூப்பிடுறேன் அண்ணி. சரிப்பா, நீ சொல்லி சேர்த்தேன். ஆனா என் தங்கச்சி சின்ன பிள்ளை, அவளை எதுக்கு நீ மாமானி கூப்பிடுச்சனா? அது வந்துங்க அண்ணி, அந்த பொண்ணு தான் என்னைய மாமானி கூப்பிட்டாங்க. அதனால தான் என்னை மாமானி கூப்பிட்டுக்கோன்னு சொன்னேன். நல்லா சொல்லுவியே, எனக்கு மட்டும் இதெல்லாம் சரியா தெரியல. சரிங்க அண்ணி, உங்களுக்கு பிடிக்கலனா மாமானி கூப்பிட வேண்டாம். ஏக்கா, நான் மாமானியே கூப்பிடுங்கக்கா.
உன்னை மட்டும் அவர் அண்ணின்னு கூப்பிடியார்ல, நானும் அவரை மாமானி கூப்பிடியக்கா. நல்லா இருக்கு. சே, அது எப்படி நல்லா இருக்கும்? பாய மூடிட்டு நெல்லு, பிச்சு புடியும் பிச்சு. சரி தம்பி, என்கிட்ட என்ன பேசணும்னு சொன்னீங்களா? சரோ, நீ போ, நான் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். சரி மாமா. ஷோ கடவுளே, எங்க அம்மா எதுக்காக இங்க வந்து விட்டா? இவன் மாமான்னு சொல்லினாலும் அவளும் சொல்லிட்டு தெரியா? இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. அண்ணி, சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்துங்க அண்ணி, நீங்க அன்னைக்கு இந்த வீட்ல ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அதனால இந்த வீட்ல உங்க மேல எல்லாரும் கோவமா இருந்தாங்கல்ல. ஆமா தம்பி. அதனால உங்களை எல்லாரும் இந்த வீட்ல பாராட்டுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அப்படியா, என்ன விஷயம்? அது வந்துங்க அண்ணி, அந்த சூர்யாவை இந்த வீட்டு ரேஷன் கார்டுல சேர்த்திருக்காங்களா? அதாவது அவனோட பேரை சேர்த்திருக்காங்களான்னு கேட்டேன். தெரியல பூ. அவன் பேரை இந்த வீட்டு ரேஷன் கார்டுல சேர்த்தாதானே அவன் இந்த வீட்டுல முறைப்படி பையனாக முடியும். ஆமா, உடனே சேர்த்துக்காம என்ன ஏதுன்னு கேட்கணுமே. அதுக்கு முதல்ல அவனோட ஆதார் கார்டு வேணும் அண்ணி. அப்படியே தம்பி? ஆமா அண்ணி, ஆதார் கார்டு வேணும். அப்போதான் கண்டுபிடிக்க முடியும் அண்ணி. என்னது கண்டுபிடிக்கணுமா? இல்ல சேர்க்க முடியும்னு சொன்னேன் அண்ணி. நீங்க இத போய் உங்க அத்தை கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லாம நீங்களே கேட்ட மாதிரி கேக்குறீங்களா? கேட்டா? அது வந்துங்க அண்ணி, உங்க மேல எல்லாருக்கும் ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்குல்ல, அது மாறணும்னா நீங்க இத போய் கேளுங்க அண்ணி. தம்பி, இத போய் கேட்ட திரும்பவும் சண்டைகளப்படுவாவே. இல்ல நீ அவரை இந்த குடும்பத்தோட சேர்க்கறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்றீங்க. அதுக்காக தானே நீங்க பாடுபடுறீங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க. அதனால யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க அண்ணி. சரி தம்பி, அப்படின்னா கேக்கேன். ஐ, எனக்கு இந்த வீட்டுல ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. என் மாமியார் கிளவி வேற என் மேல கோவத்துல இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம மேல எல்லாருக்கும் நல்ல நம்பிக்கை வந்துடும். எப்படியோ என்னால முடிஞ்சதை இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். இது வந்து வெடிக்குதா இல்ல புஸ்வானமா போகுதான்னு பாப்போம். பெரிய கிழவி இங்கதான் உட்கார்ந்திருக்கோ. இன்னைக்கு இத போய் சொல்லி பாராட்ட வாங்கிப்போ. ஏத்தே, என்னடா சரோஜா? ஏத்தே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தே. என்ன விஷயம்டா? அது வந்து தே, சூர்யா குழந்தை வந்திருக்கார்ல. என்னடா திரும்பவும் அவனை பத்தி பேசுறீங்க? ஏத்தே, நீங்க கோவப்படாதீங்க தே, நல்ல விஷயம் தான் சொல்ல வந்திருக்கேன். நீ என்ன விஷயம் அப்படி நல்ல விஷயம் சொல்லிட போற? யார்கிட்டவே நீ தான் ஒரு பூகம்பத்தை இந்த வீட்ல கிளப்பி விட்டா. இப்போ என்ன சொல்ல வந்திருக்க? ஏத்தே, இத சொன்னா நீங்க பாராட்டுவீங்க தே. அப்படியே அந்த அளவுக்கு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கியோ? சரி சொல்லு, என்னன்னு பாப்போம். அது வந்து தே, சூர்யா குழந்தை இருக்கார்ல, அவர் பேரை ரேஷன் கார்டுல சேர்த்திருக்கீங்களா? இல்லையடா. ஏன் தே இத்தனை வருஷமா சேர்க்காம இருந்தியா? சேர்த்திருக்கலாம்ல. என் பிள்ளை தொலைஞ்சு போயிட்டால, அதனால பேர் சேர்க்கவே இல்ல. இப்போ வந்துட்டால என்ன சேர்க்கணும்? ஏத்தே, ஒன்றே செய் நன்றே செய் நல்லதே செய்யும்பாவல, அதை இன்றே செய்யணும் தே. இப்பவே தம்பி பேரை ரேஷன் கடையில சேர்த்துருங்க தே. ரேஷன் கடையில எப்படி சேர்க்க முடியும்? ரேஷன் கார்டுல தானே சேர்க்கணும். அதாத்தே, உடனே சேர்த்துருவோம். அதுக்கு தான் சொல்லி. அப்படியே அது எனக்கு ஒண்ணும் தெரியாத, லட்சுமணன் தான் கேட்கணும். ஏத்தே, அதை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க தே. குழந்தைனோட ஆதார் கார்டு இருந்தாலே போதும். முதல்ல சூர்யா குழந்தைகிட்ட அந்த ஆதார் கார்டு கேட்டு வாங்குங்க தே. அப்படியே ஆதார் கார்டு இருந்தாலே போதுமா? ஆமா தே, தொலைஞ்சிருந்தாலும் அவர் ஆதார் கார்டு எடுத்துருப்பார்ல. ஏன்னா படிச்சிருக்காரு, ஒரு வீட்டுல தங்கி இருந்திருக்காரு. முதல்ல ஆதார் கார்டு கேட்டு வாங்குங்க தே. அதுக்கு பிறகு அவர் பேரை நம்ம ரேஷன் கார்டுல இணைச்சிடலாம். சரில, அவன்கிட்ட நான் கேட்றேன். என்னம்மா, என்ன விஷயம்? யாருக்கிட்ட என்ன கேட்க போறீங்க? ஏய் லட்சுமணா, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம சரோஜா இருக்கல, இவதான் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா. அப்படியா? அப்படி என்ன நல்ல விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. நல்லதா கேட்டதானே நான் யோசிச்சு சொல்லியே. நல்லதுதான் சொன்னா. தம்பி பேரை ரேஷன் கார்டுல சேர்க்க சொல்லியா? அது நல்ல விஷயம் தானே, சேர்க்க தானே செய்யணும். ஆமாமா, நான் கூட இந்த விஷயத்த மறந்துட்டேனே. மாமா, இப்ப தெரியுதா அந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு உழைக்கே நீ? நம்ம வீட்ல யார் யாருக்கு நல்லது நடக்கணும் எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் மாமா. இப்படிதான் முந்தி ஒண்ணு யோசிச்சேன், ஏதோ தப்பா போச்சு. அது தப்புமா, ஆனா இது சரி. இதுக்கு ஒன்னே பாராட்டி தான் ஆகணும். இருக்கட்டும் மாமா, எனக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது. சரிம்மா. ஏம்மா, நான் தம்பி பேர ரேஷன் கார்டுல எப்படி சேர்க்கறதுன்னு பாக்குறேன். ஏய் லட்சுமணா, தம்பியோட ஆதார் கார்டு இருந்தாலே போதுமையா? சரோஜா சொன்ன பாத்துக்க. அப்படியாம்மா, அப்ப தம்பிட்ட உடனே கேட்டுறலாம். என்னடா ரோசா? எத்தே, இன்னைக்கு என்ன கூட்டி என்ன குழம்பு வைக்கத்தே? இந்த ரோசாப்புக்கு எப்பதான் சோறு குழம்பு தான். ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை செய்ய விடுதா சோத்து மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு. ரோசா, நிறைய காய்கறி இருக்குல்ல, அதை எப்படிலாம் சமைக்கணும்னு தோன்ற ஒரு 2 வகை கூட்டம் 2 வகை பொரியலாவது செஞ்சிரு. கொஞ்சம் ரசம் வச்சுட்டு சாம்பார் வச்சிரு. சரிங்க தே. அப்பளம் பொரிக்கணுமா? ஷோ கடவுளே, இந்த அப்பளம்லாம் இப்ப கேட்கணுமா? என்ன சொத்த நேரம் கேள்வி கேட்டுச்சுன்னா நானே இதை பொரிச்சு விடுவேன்.
ஷோ இப்ப இந்த வத்த குழம்பு ரத்த குழம்புல தேவையா? இல்ல சரோஜா, என் புருஷன் வந்து சாம்பாரை விட வத்த குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவேன். அதனால தான் கேட்டேன், அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு கொடுக்கணும்ல. ரோசாப்பு, உன் கைனால நீ வைக்கிற சுண்டக்காய் போட்ட வத்த குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அத மட்டும் தவறாம வச்சிரு, தம்பியும் விரும்பி சாப்பிடுவான். அப்புறம் மோர் வைக்கிறதுக்கு மறந்துடாத. கடைசியா தம்பி தினமும் மோர் ஊத்தி தான் சாப்பிடுறான். ஷோ மோர் ஊத்தி சாப்பிடுறது பீர் ஊத்தி சாப்பிட்டீங்களா ரொம்ப முக்கியம். நான் சொன்ன வேலையை விட்டுட்டு எல்லாம் சோத்துக்குள்ள விழுந்து பரண்டிட்டு இருக்கேன். எல்லாரும் வாசாந்த புட்டு மருங்க வத்தல் இருந்தல அத அங்க அள்ளி போட்டு பொரிச்சு. சரிதே செஞ்சிரி. இனிப்பு எதுவும் செய்யணுமா தே? ரோசா பக்கா உங்களுக்கு பிடிச்சனா செய்யுங்கக்கா. கூட்டே குழம்புனி ஆரம்பிச்சு இப்ப மோர் மிளகா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பாயாசம் வைக்கணுமா ஸ்வீட் வைக்கணுமா எல்லாம் கேட்டுட்டு கீழே என்ன விருந்தா வைக்க போறியே? இங்க பாருமா சரோஜா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? எங்க தம்பி இப்ப இந்த வீட்டுல இருக்கான். அவன் பல வருஷம் தொலைஞ்சு போய் இப்பதான் கிடைச்சிருக்காமா. அவன் எங்க வீட்டுல எங்க கூட சேர்ந்து சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் எங்களுக்கு விருந்து சாப்பாடு தான். அதனாலதான்மா அவனுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா செய்ய சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எங்க சொல்லிட்டு இருக்காவே? எல்லாம் இதுவளுக்கு பிடிச்சதா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. ராசா பக்கா உங்களால எவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு பலகாரம் செய்ய முடியும் எல்லாத்தையும் சேர்த்து செய்யுங்கக்கா. நம்ம குழந்தை வந்திருக்காவே, நம்ம சேட்டு எப்படி? நான் இன்னைக்கு இங்க தான் சாப்பிடுவேன், சேர்த்து செய்யுங்க. சரி சரோஜா செய்ய. இப்பதான் உனக்கு குழந்தை மேல பாசம் வந்திருக்கு. ஆமா தேய், என் குழந்தை எனக்கு பாசம் இல்லாம எப்படி இருக்கும்? நான் சொன்னதை உடனே செய்யுங்க தேய், இன்னும் பாசம் கூடும். சரிலாம் செஞ்சிருவோம். மாமா என்னானு? மாமா இது பாருங்களா, இது ஃபுல்லா நான் வரைஞ்ச டிராயிங்லாம் இருக்கு. அப்படியா? நீ டிராயிங்லாம் பண்ணுவியா? ஆமா மாமா. நீ இவ்வளவு அழகா வரைவியா? ஆமா மாமா, இது ஃபுல்லா நான் வரைஞ்சது தான் இருக்கு. நீங்களே பாருங்களா. சரியானு, ஒரு நாள் நீ என்னையே வரைஞ்சு காட்டணும், சரியா? உங்களையா? ஆமா. சரி மாமா, இந்தாங்க நான் வரைஞ்சதெல்லாம் பாருங்க. சரி சரி. டிராயிங் நோட் இங்க தானே வச்சிட்டு போனேன், எங்க போச்சு? எங்கேயுமே இல்லையே. நான் டேபிள்ல தான் வச்சிட்டு போனேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள யார் இங்க வந்து எடுத்திருப்பா? அவ வேலையா தான் இருக்கும். யாழ்னி, ஏய் யாழ்னி. ஏய்யா சூர்யாங்க வாயா. என்னம்மா? இத வாரேன். என்னம்மா? அது வந்துயா உன் பேரை நம்ம ரேஷன் கார்டுல சேர்க்கணும் பாத்துக்க. அம்மா அப்படியா? ஆமாப்பா, உன் பேரை நம்ம ரேஷன் கார்டுல சேர்க்கணும்ல. அது சேர்க்கணும்னா உன் ஆதார் கார்டு வேணுமா பாத்துக்க. கொஞ்சம் உன் ஆதார் கார்டை கொண்டு வையா. ஆதார் கார்டா?